அத்தா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. பட்டு வேட்டி சட்டையிலையும் சூப்பர் ஃபிகரா இருந்த. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. உனக்கு எது கொடுத்தாலும் செம்மையா இருக்கு. உனக்கு பேண்ட் ஷர்ட்டை விட வேஷ்டி சட்டை தான் தூக்கலா இருக்கு. நீயும் தான், நீயும் அழகா இருக்க. இன்னைக்கு இல்ல, நீ எப்பவுமே அழகுதான். அப்படி பல 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 பலன்னு பளிங்கி செல மாதிரி இருக்க. எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இன்னைக்கு உன்னை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. வார்த்தை இல்லைன்னு வர்ணிக்காமலாம் விட மாட்டேன். ராத்திரி வர்ணிக்கிறேன். இன்னைக்கு தூங்கவே கூடாது நம்ம ரெண்டு பேரும். டீய விடிய பேசிக்கிட்டே இருக்கணும். எப்ப பாரு ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தியே பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கும். ஏன் அலையிற? ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு நாள் பொறுத்தவனுக்கு கல்யாணம் ஆகாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்க முடியலையாக்கும். வேற ஏதாவது பேச. அப்புறம் நம்ம கல்யாண போட்டோ நல்ல பெரிய ஆல்பமா போடணும். நம்ம ரெண்டு பேரும் தாலி கட்ட மாதிரி ஒரு போட்டோ பெட்ரூம்ல வைக்கணும். அப்புறம் நீ என் தோல்ல கை போட்டுனேல ஒரு போட்டோ, அதை ஹாலில் வைக்கணும். அப்புறம் ஒரு ஃபேமிலி போட்டோ, 2 ஃபேமிலி போட்டோ பெருசா எடுக்கணும். ஒன்று எங்க வீட்டுக்கு கொடுக்கணும், ஒன்று இங்க உங்க வீட்டில் வச்சிடலாம். மீனுக்குட்டி போட்டோ தானே வச்சுட்டா போச்சு. அப்புறம் எங்க போலாம்? நம்ம கொடைக்கானல் போலாமா, ஊட்டி போலாமா, இல்ல காஷ்மீர் போலாமா? ஹனிமூனுக்கு நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் ஹனிமூனு எங்கேயும் போனது இல்லைல. முத நம்ம போறோம். ஊர்ல எல்லா பைகளும் பேசணும். பாரு, ஹனிமூனுக்கெல்லாம் போயிருக்காங்க வெளியூருக்கு. அந்த மாதிரி மூக்குல விரல் வச்சு பேசணும். யாருக்குமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. லவ் பண்ண புள்ளையே கட்டிட்டான் பத்தியா? குடும்பத்துல சண்டை போட்டு ஒரு ஆள் முகம் ஒரு ஆள் பார்க்காம இருந்தாங்க. இப்ப பாரு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. லிட்டர் கொடுத்துக்கிட்டுன்னு எத்தனை பேர் ஏன் காதுபடியே பேசினாங்க தெரியுமா? அந்த வாயெல்லாம் பேசணும். பாரு, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்காங்கன்னு அந்த மாதிரி பேசணும். கொடைக்கானல் ஊட்டியோ எங்கனாலும் தாராளமா கூட்டிட்டு போ. நான் எங்கேயுமே போனதில்ல, உனக்கே தெரியும்ல. ஆசையா இருக்கு எங்கேயாவது போகணும்னு. எங்க அம்மா அப்பா நாகர்கோயிலை விட்டு எங்கேயுமே என்ன வெளியூர் கூட்டிட்டு போனதில்ல. நீயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போயேன். என்ன விசாரம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ நினைச்ச மாதிரியே உன் பிள்ளைக்கு நல்ல இடமா சொந்தத்துல கொடுத்துட்ட. நல்ல பையன். பாரு, அன்னைக்கு சொன்னல, எவ்வளோ சண்டை இருந்தாலும் அந்நியத்துக்கு போவாத. உள்ளுக்குள்ள உள்ளு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாப்பிளைய கொடுத்துக்க, பொண்ணை எடுத்துக்கோன்னு சொன்னேன் பாத்தியா? என் வாக்கு பழிச்சுட்டா. நல்லா இருப்பதாயி, நல்லா இருப்ப நீ. என்னம்மா, என்ன தெரியலையா உனக்கு? சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல தான் உங்க அம்மா உன்னை கொண்டு வச்சுட்டு இருப்பா. மறந்துட்டியோ? என்ன பாட்டியை பார்த்து நல்லா இருக்கேளா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். உனக்கு தெரியாத ஆளுன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கியோ? எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான். யார் வந்தாலும் நல்லா இருக்கேளா என்ன ஏதுன்னு கேட்டு பழகணும். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற, அங்க 4 பேர் தெரிஞ்சவங்க வருவாங்க. எப்படியே நின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த பிள்ளை என்ன இப்படி வளர்த்துருக்காங்கன்னு ஒன்று பெத்த அம்மாவை தான் சொல்லுவா. வந்தவளுக்கு ஒரு முடக்கு தண்ணி கொடுக்கணும், வாங்க இருங்கன்னு சொல்லணும். என்ன இல்ல பாட்டி, 2 பிள்ளைகளும் நல்ல தங்கமான பிள்ளைகள், எல்லாத்தையும் நல்லா பேசிக்கணும் அருமையா. நீங்க புதுசா இருக்கீங்க, அதான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. இல்லாட்டா எல்லாம் கேட்கதான் செய்வா. நம்மளும் சொல்லி தான் கொடுத்துருக்கோம். பொம்பளை பிள்ளைல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அங்க உள்ள ஆளுகள் நம்ம ஆளுமே நினைக்கணும், நல்லா இருக்கணும், அங்கேயுமே நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி தான் பாட்டி கொடுப்பேன். ஓஹோ, அப்ப எல்லாம் சொல்லி கொடுத்தா நடத்திட்டு இருக்கீங்க இல்ல? அடுத்தவங்க எப்படி கெடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வளர்த்து வச்சிருக்கா உன் பிள்ளைய, அப்படிதானே? என்னம்மா, என்ன கோபத்தோடி பேசுன மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனையா? சாப்பாட்டு பந்தியில சாப்பாடு எதுவும் பத்தலையா? சாப்பாட்டுக்கு சண்டை போடக்கூடிய வளர்ந்த சம்பூர்ணம் கிடையாது. குடும்பமா இதெல்லாம். நான் தான் இந்த தலதலை நீ அடிச்சேன். இந்த குடும்பம் வேண்டாம் 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 கேட்டான அந்த பையன். இந்த பையன் என்னத்த கேட்க நான் சொல்லத? குடும்பத்துல 100 பவுன் நகை போட்டு கெட்டி தரதுக்கு எவ்வளவு பிள்ளைக்கு இவ்வளவு நின்னுச்சு. கெட்டுடா வேண்டான்னு ஒத்த கால நின்னுட்டான். பிராடு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கானே. என் பாட்டி 50 பவுன் நகை போடையும் சொல்லி 50 பவுன் நகை போடலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க குடும்பத்துல எப்படி இருந்தா? 50 பவுன் நகை போடையும் சொல்லிட்டு பூராத்தை கவரிங் அடிக்கி விட்டுருக்கா. இந்த நிக்கல என்னம்மா பேசு? யாராவது கௌரி நகையை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாளா? என்ன பேசுவ சம்பூரணம்? கொஞ்சம் பொறுமைப்படு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போதான் தாலி அறி இருக்காது, கடையில் சண்டைக்கு அலையுதேம்மா. பேசாட்டி ஈரி, எதுனாலும் அப்புறமா பேசிக்கோ. ஆளுகளாம் நிற்காளு இல்லை. என்ன நினைப்பாக உங்க குடும்பத்தை? யார் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். குடும்பமா இது? கேடு கட்ட குடும்பம், ஏமாத்துக்கார குடும்பம். இப்படி பண்ணதுக்கு 4 வட்ட போய் பிச்சை எடுக்கலாமே. என்ன மைனி பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கௌரி நகை? யார் ஏமாத்துனா? என்ன பேசுறீங்க? எதுவுமே விவரமா பேசுங்க, அப்பெல்லாம் புரியும். ஆரம்பத்துல இருந்தே மொட்டையா பேசியே பழகிட்டீங்க. எது வேணா உடைச்சு பேசுங்க. ரோஜா, அப்போ உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிட்டு, அதுவும் லவ் பண்ணவங்களே போராடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ரூட்டு கிளியர். இன்னும் நம்ம கதையை தான் பார்க்கணும். எங்க வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். நீ சொல்லு. நீ சொன்னா நம்ம கல்யாணத்தை அடுத்த மாசமே வச்சுக்கலாம்.
இல்ல 6 மாசம் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வைக்கணும் கூட ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். விட்டா இன்னைக்கே ஒரு மேடையில 2 கல்யாணத்தை வைங்கன்னு சொல்வீங்க போல இருக்கே. ரொம்ப தான் அவசரம் உங்களுக்கு. இப்பெல்லாம் முடியாதுப்பா. எப்படி பார்த்தாலும் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம கல்யாணம். எனக்கு படிப்பு இருக்கு, 1 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல பாடகி ஆகி எங்கள் அம்மா அப்பா கையால் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு saree, அப்புறம் நகை, அப்பாவுக்கு பட்டு வெட்டி சட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இது என்னோட கனவு. என் கனவை நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் கல்யாணம். அட இவ்வளவுதான் உன் கனவா? இதை நிறைவேற்றதுக்கு இருக்கு 2 வருஷம். நீ ஒண்ணு சொன்னா இப்பவே நம்ம 2 பேரும் போய் அத்தை மாமாவுக்கு பட்டு வெட்டி சட்டை, பட்டு புடவை, நகை எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு காசு கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கிட்டு நாளைக்கே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? ஹலோ, உங்க காசுல எல்லாம் வாங்கி கொடுக்கறது என் கனவு இல்ல. நான் படிச்சு முடிச்சு என் காசுல சம்பாதிச்சு என் காசுல எங்க அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் என் கனவு. நல்லா இருக்கே, இவர் கொடுப்பாராம், நான் எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல. உங்க காசை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு செலவழிக்கிறது என் காசா இருக்கணும். என்ன ரோஜா, நீ வேற நான் வேறன்னு இருந்தோம், இப்போ நம்மன்னு ஆயிட்டோம். இதுல உன் காசு என் காசுன்னு என்ன இருக்கு? ஏன் அத்தை மாமா செய்யறதுக்கு என் காசு கொடுக்கறதுன்னு தப்பு இல்லையே. இல்லங்க, இதான் என்னோட கனவு. இது நிறைவேறணும். நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். இது 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் தான். அதுவரை உனக்கு வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க. இல்லாட்டா உங்க வீட்டுல பாக்குறவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் லூஸ் மாதிரி பேசுத. வேற பொண்ணை கல்யாணம் பண்ணதான் எனக்கு தெரியாமையா? உன்னை கல்யாணம் பண்ணணும் தானே உன் பின்னாடியே அணிஞ்சிட்டு இருக்கேன். நீ என் கனவுல வந்த பொண்ணு தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? நீ என் கனவுல வந்து நிஜத்துல வந்த. என்னாலே நம்ப முடியல. நமக்கு நிறைய விஷயங்கள் கனவுல நடக்கும், ஆனா அது உண்மையா நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை கனவுல பார்த்துட்டு நினைச்சதுல பார்க்கும்போது அப்படி ஷாக் ஆயிட்டேன். என்னடா கனவுல பார்த்தா அதே காஸ்டியூம், அதே ட்ரெஸ் அப்படியே வந்து நிக்குது. ஒருவேளை இதான் நமக்கான பொண்ணா இருக்கும், அதான் கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காரு கனவுல அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். தெரியுமா? நீ என்னடா வேற பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்ற? ஏமாத்துக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்ட மாட்டி. இப்ப ஆசிரியை கூட்டிட்டு வா. உரசி பார்த்துட்டு தான் தெரியணும். எனக்கு தங்கமா பித்தளையும் தெரிஞ்சு ஆகணும். இப்படி ஏமாத்துவதுன்னு நினைச்சே பார்க்கலையே. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கீங்க. ஏதோ சவுண்டா பேசுற மாதிரி இருக்குல்ல, யாரோ அழுற மாதிரி கூட இருக்குது. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஆமாங்க, எங்க எங்க அத்தை குரல் மாதிரி தான் இருக்கு. ஷூ, என்ன பிரச்சனை தெரியலையே. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொண்ணை நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க துப்பு இல்லைனா என் காலில் விழுந்து மடி பிச்சை கேட்டிருந்தா ஏதோ போனா போகுதுன்னு பிச்சை போட்டிருப்பேன். அதை விட்டுக்கிட்டு இப்படி ஏமாத்திட்டு பத்தியா? கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்திட்ட. எத்தனை நாளை சரி திட்டம் தீட்டி வச்சிருந்த என்ன கூப்பிட்டு இப்படி கேவலப்படுத்தணும்னு? இதுக்கு தானே உங்க குடும்பத்துல ஒட்டு வர வேண்டானே ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். இந்த நேரம் இந்த கருவாப்பைய இவ்வளவுதான் கெட்டுவே நின்னுட்டான். அம்மா சும்மா இருமா. கல்யாணம் நடந்த வீட்டுல எதுக்கு கலாட்டா? யாரோ வேணுக்குன்னு உன்னை கிளப்பி விட்டுருக்காங்க. நம்ம குடும்பம் யாராவது பிடிக்காதவங்க யாரோ உங்களை இலக்கி விட்டுருக்காங்கம்மா. யாராவது கவரி நகை கல்யாணத்துக்கு போடுவாளாங்க மாமா. நம்ப மாதிரியா இருக்கு இதெல்லாம். டேய், சும்மா அதுக்கு வாய முட்டு. ஒன்னால அந்த போக்கத்தை குடும்பத்துல வந்து விட வேண்டியதா போச்சு. பாரு, சபையில கூப்பிட்டு எப்படி மூக்கு அறுக்காது என்ன கவரிங் நகை போட்டு இருந்திருக்கா. ஏய், நீ என்னடி நின்னுட்டு இருக்க? நகையெல்லாம் கலத்து. தங்கமா பித்தளையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சீ, இப்படி பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேற எதுவும் செஞ்சுட்டு போயிடலாமே. ஏய், பாத்துக்கிட்டே நில்லு. உன் பொண்டாட்டி நீ எல்லாம் சேர்ந்து தானே பின்ன ஏமாத்தல நினைச்சீங்க. யாரு என்ன ஏமாத்த முடியுமா? சம்பூர்ணம் ஏசப்பட்டவல்ல. இன்னைக்கு உங்களை ஒரு வழியாக்க விட மாட்டேன். பாரு, கவரிங் நகையை மட்டும் இருக்கட்டும். உன் மகன் என் வீட்டுல எப்படி வாழ்ந்துடும் பாரு. அடச்சே, வாய முடிறீங்களா? சும்மா சாமி அந்த மாதிரி ஆடிக்கிட்டு கல்யாணம் நடந்திருக்க. அதுவும் பெத்த பையனுக்கு நீ கல்யாணம் நடந்திருக்க. சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணதை விட்டுக்கிட்டு கவரிங் நகை என்னெல்லாமோ சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்கே. யாரு யாரு கவரிங் நகையை போட்டது? நாங்களா? நீங்க பாத்தீங்க? உங்க மகா இருக்கல்ல, அவளுக்கு நீங்க கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? நல்ல பணத்தை பார்த்து பார்த்து பணம் திமிரு ஏறி போயிருக்கீங்க போல இருக்கு. பார்த்தவங்க எல்லாம் சீப்பா பேசுறது, இந்த ஒரு மாதிரி பேசுற வேலையை இங்க வச்சுக்கிடாதீங்க. உங்கள்கிட்ட பணம் காசு இருந்தா அது உங்களுக்கு. உங்க பணமும் காசும் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. எங்க அம்மா அப்பாவை கேவலமா பேசுறதுக்கு நீங்க யாரு முதல்ல? மதிப்பு கொடுத்தாதான் எங்கேயுமே மதிப்பு. மீனு சும்மா இருமா, எதுவும் பேசாத. மீனு ப்ளீஸ், எனக்காக வாய் திறக்காத. இங்க என்ன ஆனாலும் ப்ளீஸ் மீனு, நான் பேசி புரிய வைக்கேன். என்ன வாய் பேசிக்கிறியா? மனோடையில இத்தனை பேர் சபையில நிக்காங்களேன்னு கொஞ்சம் ஒரு உறுத்தல் இல்லாம ஒரு மாமியார் என்னெல்லாம் பேசுக? ஒன்ன போய் என் வீட்டுக்கு மருமகளாக நினைச்சேன். ஏன் தப்பு? ஏன் மேல தப்பு? ஏதோ குடும்பம் பிரிஞ்சுட்டு அப்படி இப்படி இருந்தா கருவாய் தான் சொன்னா. குடும்பம் பிரிஞ்சுட்டு இப்ப மாதிரி சேரட்டுமா? பணம் காசுல அவங்க தருவாங்க. யாருக்கு இப்ப சேர்த்து வச்சதெல்லாம் அவங்களுக்கு தானே. அப்படி இப்படி என் மனசுல ஆசை வார்த்தை சொல்லி என்ன குழப்பிட்டான் இந்த பைய. பாரு என்ன கேட்கான்னு பாரு. ஆமா, பேசதான் செய்வேன், அப்படிதான் பேசுவேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு தான் வாயிருக்குன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பேசலாம் உங்க மருமகன்னு. எங்க அம்மா அப்பாவை என் தங்கச்சி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கவரி நகைன்னு சொல்றீங்க. எந்த கவரி நகை? யாரு போட்டா கவரி நகை?
முத ஆசிரியரே கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் கவரிங் நகை எது உண்மையான நகை எதுன்னு. வந்துட்டாங்க. ஒரு கல்யாணம் நடந்த வீடுன்னு கூட கொஞ்சம் கூச்சநாச்சம் இல்லையே உங்களுக்கு? வாடி வா. என்னது கூச்சநாச்சமா? கூச்சநாச்சம் யாருக்கிட்ட இருக்கணும்? உன் வீட்லயே கவரிங் நகை போட்டு ஏமாத்தின குடும்பத்துக்கே கூச்சநாச்சம் இல்ல, பிறகு எனக்கு எதுக்கு கூச்சநாச்சம் வேணும்? ஆசிரியர் கூப்பிட்டு இப்ப கண்ணு முன்னாடியே நிரூபிச்சு காமிக்கேன். கவரிங் நகை எது தங்க எதுன்னு அப்ப தெரியும் உங்க வண்டாவளம் தண்டாவளம்னா. ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போல இருக்கு. யாரு சொல்லியிருப்பா? இந்த கவரிங் நகை விஷயம் நமக்கு ரோஜாக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ரோஜா சொல்றதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்லை, நம்மளும் சொல்லல. அப்ப எப்படி எப்படி? ஐயோ பயமா இருக்கு. இப்ப நகை வந்து உரசி பார்த்து கவரிங்னு சொல்லிட்டா மீனும் நம்மளை கொன்னே போடுவா. கவரிங் நகையை போட்டு என்னை ஏமாத்துறேன் அப்படின்னு அவ ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனை இருந்து எப்படியாவது எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடு. இப்பதான் புரியுது. இந்தா இவளை பார்க்க வந்துட்டு அவளை பிடிச்சிட்டு சொல்லிட்டு போனானே. இங்க பாரு தம்பி, இந்த குடும்பத்துல பொண்ணே எடுத்துறாத. பொண்ணு எடுத்த உனக்கு பித்தையும் கவரிங் நகையும் மிச்சம். அழகா வெள்ள தொழில் பெற்று வச்சிருக்காங்க பேரு. 5 பைசாக்கு போக்கு கிடையாது. என் பையனுக்கு 50 பவுன் 100 பவுன் குடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாரு அவ்வளோத்தையும் கவரிங் அடிக்கி விட்டுருக்கா. இதுக்கு இந்த பொம்பளை எப்படி கிடந்து கத்திட்டு இருக்கு? கல்யாண வீடுன்னு கூட பார்க்காம கவரிங் நகையா? அவங்க தான் அன்னைக்கே சொன்னாங்களே என் 2 பவுனுக்கு 50 பவுன் நகை அப்பவே செஞ்சு வச்சுட்டாருன்னு. அப்படி இருக்கும்போது கவரிங் நகை எதுக்கு போடணும்? ஒன்றும் புரியலையே. தெரியாம அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இத்தனை பேர் மத்தியில இவ்வளவு தைரியமா சொல்றாங்கன்னா உண்மையா இருக்கும். அதே நேரம் இவங்க ஏன் கவரிங் நகை போட போறாங்க? இவங்களும் அந்த மாதிரி ஆளு கிடையாது. ஒன்றும் புரியலையே. எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையே. ஏனே ஆசரியனே வாங்க, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இது வெறும் பிராடு குடும்பமே. என் பையனுக்கு 50 பவுன் நகை போடுன்னு சொல்லிட்டு பூராத்தையும் கவரிங் அடிக்கிருக்கா இந்த மகராசி. இது அவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ கவரிங் என்ன எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இது என் மான பிரச்சனை, என் மான பிரச்சனை. ரோஜா பயமா இருக்க. நம்ம போட்ட நகை ஃபுல்லாக தங்கம் தான். கவரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாப்பிள்ளை கொடுத்தது கவரிங்கா இருக்காது. அப்ப எதுக்கு அந்த பொம்பளை இப்படி சொல்லிக்கிட்டு திடீர்னு தெரியலையே. ஒருவேளை என் மகன் தான் நகை போடுவான்னு தெரிஞ்சிருக்குமா? அதனால எதுவும் டிராமா போட்டுட்டு இருக்கா? ஐயோ அம்மா சத்தம் போட்டு பேசாத. அதுக்கு பாம்பு காது அத்தைக்கு கேட்டா இன்னும் அது வேற பிரச்சனை முடிஞ்சிடும். அத்தம் போட்டதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. இது யாரோ கூட்டத்தில் வேணுக்குன்னே பிரச்சனை கிளப்பணும்னு கிளம்பி விட்டுருக்காங்க. அதான் கிடந்து இப்படி ஆடுது. பொறுங்க, அதான் உரசி பார்க்கறல. உரசி பார்த்தா தெரிய போகுது தங்க எது பித்தளை எதுன்னு. அப்புறம் வாய் அடிச்சுட்டு பேசாமல் இருக்கும். பேசுனதுதான் தப்புன்னு தெரியட்டும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு இதை விடணும் வீட்டுக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை அந்த வாய் குறைக்கவே மாட்டுக்க. கூடிக்கிட்டே இது போகுதே தவிர குறைய மாட்டுக்கு. என்னே தங்கம்மா கவரிங்க பார்த்து சொல்லுங்கண்ணே. தாக்கெல்லாம் போனாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சாகணும். இவளுக்கு நீ எத்தனை வரை ஏமாத்தது இருக்கான்னு தெரியலையே. இன்னையோட இவளுக்கு முகத்திலே கிழிக்கணும்னா. பொறுங்கம்மா அவ்வளோத்தையும் உரசி பார்க்கல. காப்பு கம்மல் எல்லாம் தங்கம்தாம்மா. நீ இந்த மாலையை தான் உரசி பார்க்கணும். என்னது காப்பு கம்மல்லாம் தங்கம்மா? ஒருவேளை தங்கமா இருக்குமா? நம்ம தான் சொல்லி தெரியாம கிடந்து ஆடிட்டு இருக்கோமா? ஐயோ கவரிங்க மட்டும் இல்லாமல் எந்த இவ்வளோலாம் தெரியாம ஒரு வழி ஆக்கிடுவாள. பார்த்தீங்களா பாதி நகை தங்கம் தான். நீங்க யார் பேச்ச கேட்டு ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எந்த பகையும் எங்க மனசு கிடையவும் கிடையாது. எங்க அக்கா அங்க போய் வாழ போறா, நல்லா இருக்கணும், இவ்வளவு நாள் பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்து இருக்கட்டும் நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்குள்ள வார்த்தைகளை விட்டுட்டீங்களா? வார்த்தைங்களை விட்டா அள்ள முடியாது. உங்களுக்கு தெரியாதா? ஒரு அடி அடிச்சா கூட மாறிடும். ஆனா ஒரு சொன்னா மாறாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னெல்லாம் பேசிட்டீங்க இவ்வளவு சொந்தக்காரங்க மத்தியில. பொறு, பெரிய நன்னூல் மாதிரி பேசாதீங்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? பாதி நகை தான் உரசிருக்காரு. இன்னும் பாதி நகை உரசி பார்த்தாதானே தெரியும் எது தங்கம் எது பித்தாளைன்னு. ஏன் இப்படி பண்றீங்க? கல்யாணத்துல யாராவது கவரிங் நகை போடுவாங்களா? அது அவ்வளவு தங்கம்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் மத்தியிலே எங்க அம்மா அப்பா கல்ல நீங்க விழ ரெடியா? ஏய் முதல் தங்கம்மா கவரிங்கன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் உங்க கல்ல விழுதுனா இல்ல நீங்க ஏன் கல்ல விழுவீங்களான்னு பாப்போம். அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, அவ்வளவு நகையும் உரசி பார்த்துட்டேன். 20 பவுன் நகை தங்க நகை, மீதி 30 பவுனும் கவரிங்க.